திருப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு 2 முதல் பகுதி. இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு ஒரு தலைப்புல நான் பேச போறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள். இந்த பொருளாதாரத்தை பத்தி பேச போறேன். கவனிக்கிறீங்களா? பொருளாதாரத்தை பத்தி 4 வாரங்களுக்கு 5 வாரங்களுக்கு தொடர்ந்து பேச போறேன். நீங்க தொடர்ந்து வருகிற பாக்கியவான்கள். இந்த சத்தியம் பைபிள் காலேஜ்ல கிடைக்காது. கவனிங்க, பைபிளை முடியுங்க. பைபிள் காலேஜ்ல கிடைக்காது, தனிப்பட்ட முறையில எங்கேயும் கிடைக்காது. பெரும்பாலும் ஊழியக்காரர்கள் இந்த சத்தியத்தை பூஜிக்கிறது இல்லை. திட்டமும் தெளிவாக வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 5 வாரங்களுக்கு தொடர்ந்து போதிக்க போறேன். இந்த செய்தி ஆடியோ மூலமாக கேட்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சத்தியங்களை கவனிக்க கேட்டு கீழ்படுங்க. கர்த்தர் பொருளாதாரத்துல மேன்மைப்படுத்துவார். எப்படி? இந்த உண்டியல்ல காணிக்க போடுறோம்ல சபையில் ஆராயத்துல, பைபிள கவனிக்கணும். நீங்க உண்டியல்ல காணிக்க போடுறது, காணிக்க போட்டா என்ன விதமான ஆசீர்வாதம்? தசமானம் கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும்? தோத்திர காணிக்கைகள் கொடுக்கும் போது, ஆலய கட்டுமான காணிக்கைகள், மிஷினரி காணிக்கைகள், நற்செய்தி பணிக்கான காணிக்கைகள், இப்படி பல்வேறு விதமான தாய்ம காணிக்கைகள், இப்படியான பல்வேறு விதமான காணிக்கைகளை பற்றி, ஏழைகளுக்கு கொடுக்கிற காணிக்கை, கல்வி பணிக்காக கொடுக்கிற காணிக்கைகள், இப்படியெல்லாம் வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய குடும்பத்தின சந்ததிகளை நீங்கள் ஏழைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல ஏழைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனாளிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஒரு செழிப்பை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். அதை குறித்து நம்ம போதிக்க போறோம். என்ன போறோம்? 24:1 முதல் பகுதியில இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நான் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்போம், கர்த்தருக்கு பிரியம். ஆனா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றார்? லூக்கா 6:38 உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து உள்ளபடி உங்கள் வழியிலே நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால் கொடுக்கிறீர்களோ அந்த அளவினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம், அந்த ரகசியத்தை தொடர்ந்து நான் போதிக்க போறேன். ஜெபிப்போம். துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விளையாட்டு நல்ல நாளுக்காக நன்றி. சபை கூடுவர்களை ஆசீர்வாதத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும்படி, சுகமா இருக்கும்படி, ஆரோக்கியமா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி மக்கள் நன்றி. எங்களை மக்கள் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியம் 1, 30, 100, 6 நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கண்களுக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க மக்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலருக்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, குளிக்க சரிந்த உங்கள் வழியிலே சொல்லி இருக்கிறீர். எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணர்ந்து பலர்ந்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு போதிக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சகல பிரச்சாரத்தை பார்த்து நீங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, ஒவ்வொரு வார்த்தையால் போய்த்து சொல்லியிருக்கிற நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 24:1 இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, அடுத்து வருகிற சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். தலைமுறைகள் மட்டும் கிருபை அளிக்கிற தேவன் 2ஆம், 3ஆம், 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மெருத்துல ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தால் கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவனை ஆதரிப்பார். நீதிமானை விட்டான்னு சொல்லி சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தர் மேல் வைத்து விட்டு உங்கள் கவலைகளை
எப்படி, உங்கள் பிரச்சனைகளை போக்குவது எப்படி, உங்கள் பலவீனங்களை நீக்குவது எப்படி, உங்கள் கடன் சிறையை கொண்டு வெளியே வருவது எப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கும் போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில இந்த வம்சத்துல உங்களை செழிப்பார் வைப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் கரை உருண்டு உங்கள் எல்லைக்குள் யுத்தம் இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். சரிங்களா? சரி, கொடுப்பது எப்படி, கொடுப்பது எப்படி எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை திருப்போம். லூக்கா 21 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 115. ஆராதனையில் உண்டியல் காணிக்கை. ஆராதனையில் உண்டியல் காணிக்கை முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:1-4 வரைக்கும் வாசிக்கிறீங்க. இயேசு கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவன்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் பரிவர்த்தத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள். இவரும் ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறதெல்லாம் என்றார். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? காணிக்கை பகுதின்னு சொல்லி ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை போடுறோம். சின்ன பிள்ளைங்க போடுறாங்க, வலிய பிள்ளைய போடுறாங்க, குடும்பஸ்தானம் போறாங்க, முதியவர்கள்லாம் போடுறாங்க. போடும்போது நம்ம யாருக்கும் தெரியாது அவங்க எவ்வளவு போட்டாங்க, இவங்களை எவ்வளவு போன மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு போட்டீங்க, எப்படியாப்பட்ட காசை போட்டீங்க, எப்படியாப்பட்ட நோட்டை போட்டீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். முதல் வசனம் வந்து இயேசு கண்ணேறிட்டு பார்க்கும்போது ஐஸ்வர்யர்கள் காணிக்கை பற்றியில தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார் இல்லையா? காணிக்கை போட கண்டார். அப்ப நம்ம கிழிஞ்ச நோட்டை போடுறோமா, ஓட்டை நோட்டை போடுறோமா, பழைய காசை போடுறோமா, செல்லாத காசை போடுறோமா, எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அல்ல இல்லையா? அப்ப எந்த அளவினால் நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும். நீங்க எதை அளவு பிரசாந்த போடணும், ஆண்டவருக்கு முதன்மையான போடணும், நல்ல நோட்டை போடணும். ஆண்டவருக்காக புதிய நோட்டை எடுத்து இந்த காணிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் கர்த்தர் செய்வார். மனுஷன் எதை விதைக்கிறானோ வேதம் சொல்லுகிறது. எந்த அளவினால் செய்கிறது, ஐயோ காசை போடுறோமா அப்படின்னு நினைக்க கூடாது. முழுமுழுக்காக உற்சாகமாய் தேவன் பிரியமா இருக்கார் சொல்லப்படுது. இந்த விதவை இருந்தாலும் பணக்காரர்கள் காணிக்க போடுறாங்க, ராஜாக்கள் காணிக்க போடுறாங்க, விதவை காணிக்கப்பட்ட அவற்றை இருக்க கவனம் 2 காசுதான், 2 ரூபா அவர்கிட்ட இருக்கு. இப்ப இருக்கிற நம்மகிட்ட இந்த 2 காயின் மாதிரி அந்த காலத்துல இந்த 2 துட்டுன்னு சொல்லப்படுது. 2 துட்டு தான் அவன் கையில இருந்து. அதை போகும்போது இயேசு என்ன சொல்றாரு? ஒரு 7 விதவை அதுல 2 காசை போடுகிறதையும் கண்டு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாரு? இந்த 7 விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்படி சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிவர்த்தத்திலிருந்து தேவனை கண்டு காணிக்க அவர்களாரும் வசதியாண்டு போட்டாங்க. அப்படி சொல்றாரு. இவரும் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் விட்டால் பெருமை பாராட்டுகிறார். கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை போஷிப்பார், உங்கள் தொழிலை வைப்பார், உங்களை ஆரோக்கியமா வைப்பார். நீங்கள் கிருபையினாலே வாழ்வீர்கள். கரகத்தை சக்கரமா பட்டமா அல்லையா? அப்போ இந்த காணிக்கை போடுகிற காணிக்கையில இந்த காணிக்கைய நீங்க வீட்டுல இருந்து அந்த வாரத்துல எடுத்து வைக்கணும், ஸ்பெஷலா எடுத்து வைக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான் போடுறதுக்காக இந்த நல்ல நோட்டை போடுவேன், புது நோட்டை போடுவேன், உற்சாகம் நான் போடுவேன், என்னால எத்தனாலைக்கு மிஞ்சி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகமா வைப்பார், பிரயாணத்தை பாதுகாப்பார், உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்க தொழில் விருத்தியாகும். நீங்கள் எந்த கெட்ட துன்ப துயரங்களை நீங்க அனுபவிக்க முடியாது. தேவன் உங்க கூட உங்களை பாதுகாப்பார் அல்லையா? இது ரகசியம், இது ஆசீர்வாதத்தின் ரகசியம். ரகசியத்தை பேசிட்டு இருக்கிறேன், இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத சத்தியம் அல்லையா? கவனித்துக் கொள்ளுங்க. சரியா? இரண்டாவது தசமபாகம் என்ற காணிக்கை. 2வது தசமபாக காணிக்கை எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டுல மல்கியா 3ஆம் அதிகாரம் தெரிந்து கொள்வோம். மல்கியா 3 மத்தேயு சுவிசேஷத்துக்கு முதல் புத்தகம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கடைசி 1106வது பக்கம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம்
சாலையில கொண்டு வாருங்கள். வானத்தின் பலவகைகளை திறந்து ஆட்சேபத்தை வர்ஷிக்க மாட்டேன் அதில் சோதித்து பாருங்கள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லையா? அந்த தசமபாகத்தை கொடுத்து பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதையே சோதித்து பாருங்க. நான் வானத்தை முன்னே உண்டாக்குற கடவுள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையா, நான் பொய்யான கடவுள் உண்மையான கடவுள், என்னை நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கிறாரு. சவால் விடுறாரு, சவால் வார்த்தை. அல்லையா? அப்ப தசமபாகம் யாருக்கு உரியது? எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் திருப்போம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களுக்கு அவர் என்ன சொல்றார் மோசையின் மூலமா? லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 27 சீக்கிரம் இருக்கும். லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரம், லேவியராகமம் கடைசி அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேசத்திலே நிலத்தின் வெத்திலும் விருட்சங்களின் கனியிலும் அசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இல்லையா? கர்த்தருக்கு எப்படியாப்பட்டது? பரிசுத்தமானது. தசமபாகம் பரிசுத்தமானது. அதை கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தசமபாகம் கொடுக்கிற மக்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? 2 நாளாம் எடுத்துக்கொள்ளுங்க. தசமபாகம் கொடுக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பார்? 2 நாளாம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. 2 நாளாம் 31ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். கேளுங்க, நல்லா கவனமா கேளுங்க. 6ல இருந்து 10 வரைக்கும். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்து இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து எப்படி வைத்தாங்க? தசமபாகத்தை குவியலுக்கு நிலத்துல விளைஞ்ச கனிகள், தானியங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெயில, பணத்துல, தங்க, வெள்ளி, பொண்ணை வந்து குவியலாக ஆலயத்துல வைத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 10 ரூபாய் யோசிக்கிறோம். தசமபாகத்தை குவியலா கொண்டு வந்தாங்க. இந்த வருஷங்களால என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. என்ன நடந்துச்சு? 7வது வசனம். 3ஆம் மாதத்தில் குவிய செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். 3ஆம் மாதத்துல இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் துவங்கினது 7ஆம் மாசத்து வரைக்கும் ஆலயத்துல குவியலான ஜனங்கள் வார கொண்டு வந்து தசமபாகத்தை குவியலா மூட்டையா கொண்டு வந்து வைக்கிறாங்க. 8வது வசனம். எசேக்கியாவும் வந்து அந்த குவியலை காணும் போது கர்த்தருக்கு துத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். ஜனங்களை புகழ்ந்தார்கள். ஆஹா, ஆண்டவர் எப்படி ஜனங்கள் புகழல, குவியல தசமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் எப்படி கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஜனங்கள் மதிக்கிறார்கள் சொல்லி ஜனங்களை புகழ ஆரம்பித்தார்கள். 9வது வசனம். அந்த குவியலை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது, என்னப்பா ஜனங்கள் இப்படி கொண்டு வர்றாங்க, இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு எசேக்கியா ராஜா கேட்கிறாரு. கேட்கும் போது ஆச்சரியம் ஊழியக்காரங்களை கேட்கிறாரு. 10வது வசனம். ஷாவோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது நல்ல கருங்க. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததனால் இந்த ரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துங்க. அல்லேலூயா. காணிக்கையை நீங்கள் கொண்டு வர துவங்கினது முதல் திருப்தியா சாப்பிட்டாங்களா? மிச்சம் இருந்ததா? கடன் இல்ல, வியாதி இல்ல, மருத்துவ செலவு இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. மிச்சம் இது நான் என் சொந்தத்துல இருந்தா பேசுறேன், பைபிள்ல இருந்து பேசுறேன். இந்த காணிக்கை கொண்டு வர துவங்கினதுல இருந்து திருப்தியாய் சாப்பிட்டோ மிச்சம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க கடன் இல்லாம வரணும், உங்க வங்கி கணக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க பாக்கெட் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா,
120 வயசு வரைக்கும் வாழணுமா? நீங்க தான் டிசைன் பண்ணணும் உங்க வாழ்க்கையை. டிசைன் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. உங்க வாழ்க்கையை டிசைன் பண்றது நீங்க தான். இல்ல நான் ஏதோ வந்து ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என் கடமைக்கு 100 ரூபாய் போட்டேன், வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். என்னைக்கும் உங்களுக்கு அப்படியே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். அல்ல இல்லையா? என்னைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு உயர்வு வரும். உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் உயர்வு வரும். இது என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களாம். நீங்க இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு இல்ல, உங்க சந்ததிகளுக்கு இல்ல. அல்ல இல்லையா? சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன், 1000 தலைமுறைகள் மட்டும் கிருபை விசாரிக்கிற தேவன் என்பதை தேவனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லையா? காணிக்கை கொண்டு வர நாங்கள் திருப்தியா சாப்பிட்டோம், கடன் இல்ல, வியாதி இல்ல, நிம்மதியா தூங்குறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா வேலை செய்யறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். எங்களுக்கு மீதம் இருக்கிறது, எங்க போஸ்ட் ஆபீஸ் கணக்கில் இருக்கிறது, எங்க வங்கி கணக்குல பணம் மீதம் இருக்கிறது. நாங்க யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அலைஞ்சி திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல. சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நான் இளைஞருமா இருந்தேன், முதிர் வயதுடன் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து திரிவதில்லை. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. தெரியுமா? நிறைய சொன்னா தசமாவத்தை எடுத்து வை, கண்டிப்பா தசமாவத்தை கொடுக்காத. தசமாவத்தை ஆலயத்துல வச்சுட்டு போ. வேற நாள் இதுல கர்த்தர் காணிக்கை போடுறத கண்ணேறிட்டு பார்த்தான்னு இருக்கு. இவங்க பேரழி கர்த்தர் தெரியப்படுத்துற அவசியங்களை டேப்பிள்ல வச்சுட்டு போனாங்க இல்லையா? நான் உமக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டு நீர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய, நீ கேட்க வேண்டியதல்ல, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், உயர்த்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். உன் கண்ணீரை அவர் மாற்றுகிற தேவன், உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து எப்படி கொடுப்பது? மூன்றாவது தோத்திர காணிக்கை. தோத்திர காணிக்கை பெருக்கத்தை கொண்டு வரும். தோத்திர காணிக்கை, தோத்திர காணிக்கைன்னா என்ன? யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளும். புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோவான் 6 பக்கம், யோவான் 6 பக்கம் 133 புதிய ஏற்பாடு 6ஆம் அதிகாரத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை 11 வாசிக்கிறேங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து தோத்திரம் பண்ணி சீசர்கள் எடுத்து கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போவதற்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைகளை நிரப்பினார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. 3 நாள் மீட்டிங் நடந்துச்சு. வசனத்தை போதித்தார். 3 நாள் கழிச்சு இந்த ஜனங்கள் பட்னியா போனா இடறி விழுந்துருவாங்களே, சாப்பிட்டு போன்னு சொல்றார். சீசர்கள் சொல்றாங்க, எங்ககிட்ட 200 பணம் தான் இருக்கு, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க எங்களால முடியாது, பக்கத்துல கடைகளும் கிடையாது, ஹோட்டல்களும் கிடையாது அப்படின்றாங்க. மனாந்தரமான இடத்துல இருக்கும்ன்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, உங்க இடத்துல என்ன இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். இந்த கூட்டத்துல ஒரு பையன் வந்திருக்கிறான். அந்த சின்ன பையன் கையில வேற மாதிரி ஒரு சின்ன பையன், அன்பு சிறையில் மாதிரி ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிறான். ஆனா அவன் கையில ஒரு 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. அந்த தாயார் ஒரு என்ன செஞ்சிருக்கிறா, 3 நாள் மீட்டிங் போறோம், சின்ன பையனை கொண்டு போறோம், நம்ம பசியை தாங்கிட்டு செய்தியை கட்டுருவோம், சின்ன பிள்ளை தாங்க மாட்டேன்னு சொல்லி 3 நாள் அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக 5 அப்பத்தை ரெடி பண்ணி 2 மீனை பொறிச்சு பொட்டனம் கட்டி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப அந்த பையன் இதெல்லாம் கொடுக்குறார், இது சாப்பிடுப்பான்னு சொல்லி. இதை நாங்க பாப்பா அப்படின்னு முதல்ல அதை வாங்கி ஏன்ட்ட கொண்டு வாங்கன்றாரு. எஸ்,
தேவன் இருக்கிற வச்சுதான் ஆசீர்வதிப்பார். அல்லையா? அதை கொண்டாங்கம்மா ஏசு கேட்கிறான்னு அவங்க பிரியப்பட்டு கொடுத்துட்டாங்க. பையன் திறந்து வாங்கி கொடுத்துட்டான். என்ன அந்த 30,000 ஜனங்கள் திருப்தியா சாப்பிட்டதுக்கு யார் காரணம்டா? அந்த சின்ன பையன் தான் காரணம். அல்லையா? அவன் தான் பாக்கியவான், அவன் தான் கொடுத்தான். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு வாங்கி என்ன பண்றாரு? தோத்திரம் பண்றாரு. தோத்திரத்தினாலே கிருபை பெருந்து தோத்திரம் பண்ணி சீசரத்தை கொடுக்க திருப்தியாய் சாப்பிட்ட பிறகு சிந்தனைலாம் பிறக்க சொல்றாரு. பிறகுனாங்களா 12 கூட இருந்துச்சாதான் கரெக்டா 12 கூட. இயேசுவின் சீசர்கள் எத்தனை பேரு? முதல்ல 12 பேரு. 12 பேர் வேலை செஞ்சவங்களுக்கு வேலையாள் கூலிக்கு பாத்திரம். 12 பேருக்கு ஆளுக்கு ஒரு கூட வீட்டு ஊத்திட்டு போ. அல்லையா? கரங்களை கட்டி கத்துறவங்க. அல்லையா? கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க மர்மக்கமார்களை ஆசீர்வதிப்பார், உங்க வீட்டுல வேலைக்காரன் அவங்களே ஆசீர்வதிப்பார், உங்க சொந்தங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை லட்சாதிபதியா கோடீஸ்வரனா மாற்றுவார். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அல்லையா? நீங்க முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லிய இந்த வார்த்தை நிறைவேறாமல் போகாதுன்றார். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். 5 2 மீன் உங்கள்கிட்ட 5 ரூபா இருக்கா? காணிக்கை போடுங்க. 50 ரூபா இருக்கா? காணிக்கை போடுங்க. அல்லையா? இந்த 50 பேர் 50 ரூபா உற்சாகமா கொடுத்து பாருங்க. தசமாவத்தை நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தருக்காக இருக்கு. தெரியுமா? 100 ஈஸியா கொடுத்துருவோம். தசமாவம் 1000 ரூபாய் வந்தா 100 ஈஸியா கொடுத்துருவோம். 5000 ரூபாய் வந்தா யோசிப்பான் பிசாசன். 500 ரூபாய் கூட சொலையா கொடுக்க போற. 5000 ரூபாய் வந்தா 500 ரூபாய் தசமா. 10,000 ரூபாய் வந்தா 1000 ரூபாய் தசமா வாங்க. 1 லட்சம் ரூபாய் வந்தா 10,000 ரூபாய் தரணும். 10,000 ரூபாய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளதும் போயிடும். இல்லையா? உள்ளதும் சரியா? நீ தாராளத்தின் தேவன், ஏகத்தின் தேவன். உங்க தரித்திரத்தை மாற்றி உடைய லட்சாதிபதி ஆக்குறாரு. கோடீஸ்வரனா கொடுத்துட்டே இருக்கணும். நீ நல்ல நிலத்துல விதைக்கணும். நீர்வளம் பொருந்திய இடத்துல விதை வைக்க நீங்கள் பாக்கியவான்கள். உண்மையுள்ள சபை எது? உண்மையுள்ள ஊழியக்காரன் எது? அங்கே உன் காணிக்கையை விதைக்கணும், உன் தசமவாதத்தை விதைக்கணும். விதைக்கும் போது நீ பலுகி பெருகுவா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற. தசமவாதத்தை எடுத்து வைங்க, எடுத்து வச்சு போலாங்க. டப்பாங்க எடுத்து வைங்க. வார சம்பளம் வந்துறீங்க 2400 ரூபாய். ஒரு நாளைக்கு சம்பளம் 2400 ரூபாய்க்கு தசமா ஆகும்ப்பா. 240 நமக்கு உதவி செய்கிற தாவணங்கள், நமக்காக செபிக்கிற மக்கள், நமக்காக உடன் பங்குகள், நமக்கு கீழே இருக்கிற ஏழை விசுவாசிகள், நமக்கு ஏழைகள், தரித்திரர்கள், அவர்களுக்கு இல்லையா? மாட்டார். ஊழியக்கார ஏமாத்துற ஊழியக்கார சோம்பேறிகள் ஊழியக்காரன் கையில தசமவாதத்தை கொடுக்கக்கூடாது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசமானங்களை கொண்டு வந்து எங்க வை? ஆலயத்துல வை. மல்கியா 3:10 சொல்லு. அல்லேலூயா. சரி, இப்ப தசமாவாகம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மல்கியா 3 மறுபடியும் இருங்க. மல்கியா 3 அவர் சொல்லிட்டாரு, ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும் தசமாவத்தை கொண்டு வந்து வை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்ல என்ன சோதித்து பாருன்னு சொல்லிட்டாரு. தசமாவம் கொடுத்தா என்ன நடக்கும்? அதை சொல்லணும்ல. 11:12 மல்கியா 3:11-12 பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், இவைகளை உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியுள்ள திராட்சை கொடி பலனில்லாமல் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா சாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வெள்ளாமைய வெட்டுக்கிளிகள் வெட்டாது, எலிகள் வெட்டாது, குருவிகள் அழிக்காது, மயில்கள் அழிக்காது, ஜனங்கள் அழிக்க மாட்டார்கள், உங்கள் பொருள் திருடு போகாது, உங்க பணம் கட்டிக்கு போகாது, மருத்துவத்துக்கு போகாது அப்படின்னு வசனம் சொல்லுது. இல்லையா? தசமாவகத்தை கொடுக்கும் போது ஒரு செழிப்பு உண்டாகும். முதல்ல சம்பளம் உயர்வு. 500 ரூபாய் சம்பளம், தினக்கூலி 500 ரூபாய் வாங்கினா
டக்குனு உங்க மேஸ்திரி உங்களை கூப்பிட்டாமா நல்லா வேலை செய்யறமா அடுத்த வாரத்தை சம்பளம் 600 இல்லையா, மாத சம்பளம் 10,000 திடீர்னு அந்த ஓனர் சம்பளம் 15,000 இல்லையா, சம்பளம் வீதம் வரும் கொடுக்கிறவர், சம்பளத்தை உயர்த்துகிறவர், உங்கள் சுகத்தை கொடுக்கிறவர், உங்கள் சிறைகளை உங்கள் சரித்திரத்தை மாற்றுகிறவர், உங்களை ஆசீர்வதிப்பவர் கத்திரமாப்பட்டுங்க. ஹல்லேலூயா. தோத்திர காணிக்கை என்பது என்ன காணிக்கை? தோத்திரம் அதாவது தோத்திரம் இருக்கணும். திருமணம், இப்ப திருமணம் முடியும், சபையில கராம திருமணம் முடியுதா, திருமணம் முடிஞ்சு ஆண்டவரை கர்த்தர் நல்ல பணம் நல்ல மாப்பிளையை கொடுத்தாரு, நல்ல மணமகளை கொடுத்தாரு, 2 பேரும் வந்து தோத்திர காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தோத்திர காணிக்கை திருமணம். அப்புறம் திருமண நாள் வருஷம் திருமணம் அன்னைக்கு தோத்திர காணிக்கை. இந்த வருஷம் பூரா கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். பாக்கணும். அடுத்து குழந்தை பிறப்பு. இன்னைக்கு அநேகர் கல்யாணம் மலட்டு கற்பமா போயிருக்கிறார். கர்த்தர் நல்ல குழந்தை, நல்ல ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பெண் குழந்தை கொடுக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை காணிக்கை, பேர் வைக்கிற காணிக்கை, தோத்திர காணிக்கை சபையில செலுத்தணும். அடுத்து இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் காணிக்கை, பிறந்த நாள் காணிக்கை கொடுக்கணும். அதுக்கு வேலை இல்லாம இருக்கும், வேலை கிடைக்கும், இருப்போம். ஆண்டவரே எனக்கு வேலை கிடைச்சா முதல் சம்பளத்தை நான் சபைக்கு கொடுக்கிறேன், ஒரு பொருத்தனை. அந்த மாதிரியான வேலை வேலை கிடைச்சிருச்சு, ஒரு 5,000 காணிக்க, ஒரு 25,000 சம்பளம் வாங்கி 5,000 ஒரு நாள் கொடுக்கறது என்ன கொஞ்சம் போறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, கவலை வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு. கடைசியாக இன்றைக்கு கடைசியாக பொருத்தனை காணிக்கும். என்னது விசேஷித்த கணக்கு, இந்த செந்தா காணிக்காம இந்தியால காணிக்கை எல்லாமே தனியா கவர்ல வச்சு, அது என்னது பிறந்த நாள் காணிக்கை, கல்யாண காணிக்கை, திருமண நாள் காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் 4 செய்தி புரியும். பொருத்தனை காணிக்கை யாக்கோபை பத்தி பேசுவோம். பொருத்தனை காணிக்கை ஆதியம் மறுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 28 கவனிங்களா. அந்த 28ல ஒரு மனிதனை குறித்து பார்க்க போறோம். யாக்கோப்பு 20, 21, 22. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 20, 21, 22 3 வசனங்களை வாசிப்போம். யாக்கோப்பு தேவன் என்னோடு இருந்து கவனிங்க. நான் வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கர்த்தருக்கு தேவை. நான் தூணை நிறுத்துற இந்த கல் தேவனுக்கு வீடாகும். கடைசி அவசியம் எல்லாரும் தேவையை எனக்கு தானும் எல்லா இடத்திலும் சமாதானம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டோம். பேர் இந்த பட்ட பேர் வந்து திருட. யாக்கோப்புனா திருட்டு பய, முடிச்சடிக்கு பய, மொல்ல மாதிரி பய, கலாமி பய, என்ன ஏமாத்து பேர்கள் யாக்கோப்புண்டா. புரியுதா? அவன் அன்னை சொத்தா ஏமாத்தி வாங்கினவன், பயத்தாங்குள கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தி வாங்கினவன், அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பொய் சொல்லி வாங்கினவன், அவன் ஒரு பொய்யன். புரியாமட்டவன பொருத்தனை பண்றான். அல்லையா? அல்லையா? ஒரு ஏமாத்து பேர்களே பண்ணி சொல்ல புதிய மனம் திருப்பி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மொழிகி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக் கொண்டு சபையில நீதிமன்றம் ஆசீர்வதிக்காம விடுவாரா? ஆசீர்வதித்தார், ஒரு ஏமாத்துக்காரனரை ஆசீர்வதித்தார், ஒரு திருடனை ஆசீர்வதித்தார், ஒரு திருடனுடைய பொருத்தனை அங்கீகரித்து ஆசீர்வதித்தவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்காம விடுவாரா? யோசித்து பார்க்கணும். சொல்றான் கொலைக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறான். 20 வருஷம் நைட்டு மனம் கடுமையா உழைக்கிறான். வேதனை, துயரம், துக்கம், கஷ்டம். அப்பதான் இப்ப தாய் வீட்லயும் இல்ல, மாமன் வீட்லயும் இல்ல, நடு காட்டுக்களை வளர்க்கலாம், புலி அடிச்சு திங்கலாம், கரடி திங்கலாம், ஆனை மிதிச்சு கொல்லலாம், பாம்பு வச்சு சாகலாம், மலை பாம்புகள் முழுகலாம். அப்படியாப்பட்ட மலைக்குள்ள தான் கிடந்து பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, நீ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல துணிமணி கொடுத்து, நல்ல தூக்கத்தை கொடுத்து, என்னை நல்லபடியா மாமன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து என்னை ஆசீர்வதித்து மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்து என்னை எல்லா பற்றில் ஆசீர்வதித்தார். எல்லா பற்றியும் அவனுக்கு தசமாவத்தை கொடுப்பேன்றார்.
அல்லையா? கரெக்டா பண்ணணும். நீங்க எல்லாம் பண்ணணும். என் பிள்ளைங்க, என் மகன் ஆசீர்வதித்தா, என் பிள்ளைகள் ஆசீர்வதித்தா, என் பேர பிள்ளைகள் ஆசீர்வதித்தா, இப்படி நான் செய்யறேன். அவன் பண்ணணும். சும்மா இல்ல, ஆசீர்வாதம் சும்மா வராது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கடினமா உழைக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அல்லையா? இரவு பகல் கண் விழிச்சு தூக்கம் கட்டு கடினமா உழைக்கிறவங்க முன்னேறவே முடியாது. அப்ப யார் முன்னேற முடியும்? கர்த்தருக்கு பயந்து கவனமாய் உழைக்கிறவன், ஞானமாய் உழைக்கிறவன் வாழ்க்கையில முன்னேறுவான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவான். அல்லையா? அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லையா? இப்ப பாருங்க, பொத்தல் பண்ணிட்டானா, பொத்தல் பண்ணி பிறகு அடுத்து பலன் என்ன கிடைக்குது எடுப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 30ஆம் அதிகாரத்துல 30ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 30ல 43வது வசனம். 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் புத்தகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அல்லையா? வனாந்தரத்துல தனியா போறான். இப்ப வேலைக்காரன், வேலைக்காரி, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள்ல விருத்தி அடைகிற ஆசீர்வாதம். அல்லையா? பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், பொருத்தனையில் நிறைவேற்றுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எப்படி ஏற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஆதியாகமம் 31 3வது வசனம். கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அவ என்ன சொன்னா? நான் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு போனா, செய்தா, என்னை ஆசீர்வதித்தா எல்லாருமே தசமா தருவேன். இப்ப கர்த்தரை பொருத்தனை அங்கீகரித்தாரா? உன் தகப்பன் வீட்டுக்கு நீ கிளம்புறான்றாரு. அல்லையா? கிளம்பு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன்றாரு. அண்ணன் கொண்டு வருவானா? அப்படி அப்படியே பயப்படாத, நான் உன்னோடு கிளம்புன்றாரு. 3வது வசனம். 31 13வது வசனம். 13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. 28ஆம் அதிகாரத்துல வனாந்தரத்துல பாருங்க, வனாந்தரத்துல பொருத்தனை பண்ணும் போது ஒரு கண்ணுக்கு அபிஷேகம், அதை நினைவுபடுத்துறாரு கர்த்தர். எப்படியா போட்டுட்டான்னு பாருங்க. நம்ம மறந்துடலாம், அவர் இருக்க மாட்டாரு. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அல்லையா? கர்த்தர் கவனமா இருக்கிறார், கர்த்தனை மறக்க மாட்டார், தரிசனத்தை மறக்க மாட்டார் என்றார். சரியா? அப்ப எப்படி பலன் வந்தது? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை திருப்போம். என்ன பலன் வந்து? திரும்ப போன்றார்ல, அப்ப பலன் வருதுல. 32 ஆதியாகமம் 32ல 9-10 அந்த யாக்கோப்பு சொல்றான் பாருங்க. 9-10. பின்னும் யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு நேரம் பாத்திரன் அல்ல, கைதில் என்றான். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது வாசிப்பது, இப்பொழுது இவ்விரண்டு பரிமாற்றம் என்றார். கரங்களை தட்டி கட்டணம் போட்டு. அல்லையா? நான் பொருத்தனை பண்ணிட்டு ஒரு கோலும் தடியுமா போறோம். கோல் இருக்கு, வனாந்தரத்துல நடந்து போறோம், ஒரு இறக்கத்துல நடந்து போறோம், இடறிகளுக்காக உண்டிக்கிறதுக்கு கம்பு, பாம்பு வந்து அடிக்கிறதுக்கு கம்பு, ஒரு மிருகம் துரத்தி வந்தா பாதுகாப்பு கம்பு, அதுக்கு ஒரு கோயில் தடியுமாக போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரம். என்ன பரிவாரங்கள்? ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரி, 12 பிள்ளைங்க. அல்ல, ஒருத்தனா தனியா போனோம். 12 பிள்ளைகள், மனைவிமார்கள், வேலைக்காரர்கள், அவங்க பிள்ளைங்க, ஆடு, மாடு, ஒட்டகம், ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வந்ததுமே என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு கூடாரத்தை போட்டு குடியிருந்த வந்ததுமே தேவனுக்காக ஒரு பலிவிடம் கட்டினான். அல்லேலூயா. அதெல்லாம் அந்த வார்த்தையில பார்க்கலாம். சரியா? இவ்விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கடைசியாக 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 32ல 27 இருந்து 30 வரைக்கும்.
32, 27 இருந்து 30 வரைக்கும், 27 இருந்து 30 வரைக்கும். அவன் பேர் என்ன பேரு? திருடன். இப்ப 27 இருந்து 30 வரைக்கும் வாசிப்போம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். என்னது யாக்கோப்பு? என்னது? திருடன். இப்ப தேவை பேர் என்ன பண்ணு கேட்கிறாரு. யாக்கோப்புங்கிறான். 28, அப்பொழுது அவர் உன் பேரில் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். யாக்கோப்புட திருடன், இஸ்ரவேல் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப என்ன 24:1 ஆரம்பத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்னை ஆசீர்வதிதான் கர்த்தருக்கு பிரியம். அடுத்து பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடு மனிதர்கள் மேற்கொண்டாய் என்றார். அப்பொழுது யாக்கோப்பு உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை கட்டி கத்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் விவிதமான ஒரு பொருளாதார செழிப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீர்களா? கொடுங்கள், கொடுக்கப்படும். கொடுங்கள், எப்படி கொடுக்கணும்? உங்கள் காணிக்கையை நீங்கள் உற்சாகமாய் நல்ல பெஸ்டை கொண்டு வந்து போடுங்க. 2வது தசமத்தை எடுத்து வைத்து கொண்டு வந்து கொடுங்கள். 3வது தோத்திர காணிக்கை, திருமண நாள், திருமணங்கள், குழந்தை பிறப்பு, பிறந்த நாள் காணிக்கைகளை, உங்கள் நினைவு நாள் காணிக்கையை கொண்டு வந்து படையுங்கள். கடைசியாக பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் தரித்திரம் நீங்கினால், என் வேதனை நீங்கினால் சத்தியத்தின்படி வாழ நீ ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியத்தின்படி வாழ ஒப்பு கொடுன்னு சொல்லுங்க. காணிக்கை கொடுக்கறதுக்காக வாழ்வேன், நீங்க செழிப்புல வாழ வேண்டியதுக்காக ஒப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி வாழவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதான் பிரதிஷ்டை, அதான் பொருத்தனை. மத்தேயு 7:24, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவன் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு எப்படி பெருமலை சொரிந்து பெருமலை வந்து காற்று அடித்து, ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மேல் வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி நான் உதவி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிறேன். நீதியாய் வாழ விரும்புகிறேன். தசமவாதத்துடைய வார்த்தையின்படி படைக்க நான் விரும்புகிறேன். நல்ல நிலத்தில் விதைக்க விரும்புகிறேன். உடைய ராஜ்யத்துல விதைக்க விரும்புகிறேன் சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல இருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நின்று ஜெபிப்போம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. சபை கூடிவர்கள் ஆசீர்வதித்தீர். கட்டாவே விலையேறப்பட்ட வார்த்தைகள் என்றவர் பேசியிருக்கிறீர். எப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி உதவி செய்ய வேண்டும், எப்படி காணிக்கை படைக்க வேண்டும், எப்படி தசமாங்களை கொடுக்க வேண்டும், அது எங்கே படைக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக பேசியிருக்கிறீர். கட்டாவே எங்கள் ஆசீர்வதியும். எல்லா நாங்கள் தசமாகத்தை கொடுப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் இந்த பிரமாணத்தை நாங்கள் விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தை கற்றுக் கொடுப்போம். செழிப்பின் பிரமாணத்தை கற்றுக் கொடுப்போம். விசுவாச பிரமாணத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். சுத்தமான பிரமாணத்தை கற்றுக் கொடுப்போம். கட்டாக இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால், ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தபடியால் உமக்கு நன்றியப்பா. சபையிலே கூடி கவனமா இந்த சத்தியத்தை கேட்டு அர்ப்பணித்து செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் முதியோர்கள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்களுக்காக தோத்திரம். உமக்கு சித்தமானால் இந்த செய்தி சங்கமம் வானொலியில மறு ஒலிபரப்பு செய்யும் போது உலகெங்கிலும் இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் கீழ்ப்படிந்து உணர்வடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களை மாறுபடி கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற தரித்திர பிசாசை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறோம். எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறோம். கீழ்ப்படியாத ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். முறுமுறுப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறோம். நீ தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், செழிப்பின் தேவன், உயர்வை கொடுக்கிற தேவன்.
ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்து எங்கள் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காய் தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ உடைய சந்ததியிலே பொருளாதார செழிப்பை இயேசுவின் நாமத்திலே கட்டமைத்து விடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படி பணிவுடைய ஆவிகளை தேவ தூதர்களை இயேசுவின் நாமத்திலே கட்டமைத்து விடுகிறோம். ஆண்டவரே சபையை சுற்றி இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள், கிராமங்களை, தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீராட ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளை தசமபாகத்தை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நீரா உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே திரும்ப செலுத்துகிறோம். ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு, ஊழியங்களுக்கு, உடைய ஆலயங்களுக்கு, உடைய ராஜ்யத்தின் பணிக்காக, நற்செய்தி பணிக்காக அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபையை பாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்த முடியாத நமக்கு நன்றி. நாங்கள் கனி கொடுக்கும்படி விரும்புகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பொருத்தனைகளை நீர் அங்கீகரித்தபடியால் நமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதி, கணம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமான தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல ஆமென். இந்த கர்த்தராய சூழலை கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் என்றும் என்றும் நாம் அனைவரும் கூட என்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றா அளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றா அளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றா. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றா வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.